வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் இந்த பட்டு சாரீக்கு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேக் நெக் வந்து லாஸ்ட் வீடியோவில் எப்படி டிசைன் பண்ணேன்னு போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் தான் வந்து ஹேண்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அதுவுமே ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். இதில் வந்துட்டு ஒன் சைடு டிசைன் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்டில் ஒரு கார்னரில் பண்ணியிருக்கேன். இந்த பொசிஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி வந்து எந்த இடத்துல குறிக்கணுன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஒரு எண்டில் வந்துட்டு நாம் இப்போ டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த எண்ட்லேயும் எந்த கார்னரில் பண்ணியிருக்கோமோ ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட் கார்னரில் இன்னொரு ஹேண்டை வந்து நாம் டிசைன் பண்ணலாம். ஸோ ரெண்டு கார்னர்லேயும் ஹேண்டை வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு ரெண்டு ஹேண்டுக்கும் இடையில வந்து நம்ம பேக் நெக்கை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ மூணுமே வந்து வரிசையாக வந்துடும். ரெண்டு ஹேண்ட், அப்புறம் இந்த இடத்துல பேக் நெக் நம்ம வந்து மார்க் பண்ணி டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த இடத்துல ரெண்டு ஃப்ரண்ட்டையுமே நாம் வந்து குறிச்சிக்கலாம். ஸோ ஹேண்டில் வந்து எப்போயுமே டிசைன் பண்ணும்போது நாம் வந்து ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து நூல் வச்சு நல்லா வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டு த்ரெட்டை வந்து ஊசியில் நார்மல் கை ஊசியில் கோர்த்துட்டு கூட நல்லா வைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மெஷின் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மெஷின் இல்லைன்னா கையில் கூட நம்ம நார்மல் சூவிங் த்ரெட் வச்சு இந்த ஃப்ரேமில் வந்து சுற்றி வைண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அந்த மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அந்த வீடியோ பாருங்கள். நானும் முடிஞ்சதுன்னா ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கார்னர்லேருந்து ஃபுல்லாக அந்த ரவுண்டில் ஃபுல்லாகவே வந்து மெதுவாக பிடிச்சிட்டு, கிளாத் வந்து எப்படி இருக்கும் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு சில கிளாத் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னும் சில கிளாத் வந்து இந்த மாதிரி சாரிலே வர கிளாத்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சில சாரீஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து த்ரெட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் மெதுவாக பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் பண்ணணும். நூலோட டைரக்ஷன் என்னவோ, இப்போ நான் பிடிச்சி இழுக்கிற டைரக்ஷன் வந்து அந்த டைரக்ஷனில் தான் அந்த த்ரெட் இருக்குது. ஸோ நம்ம இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சரியாயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கணும். இப்படியே மெதுவாக இழுக்கும்போது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளாத்தை வந்து டேமேஜ் பண்ணிடவே கூடாது. ஸோ பண்ணாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக பிடிச்சி நல்லா பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கக்கூடாது. லைட்டாக பிடிச்சி இழுக்கணும். முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே சவுண்டு வரும். சவுண்ட் வந்துச்சுன்னா நல்லா உள்ளே வந்து குழி விழுகாமல் சவுண்ட் வந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ ஒன் சைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சைடு பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் சைட் பண்ண சைடை வந்து அப்படியே ஃப்ளோவாக விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து சுற்றி உள்ள டஸ்ட்டு படியும், ப்ளஸ் வந்து நமக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் அடுத்த ஃபுல்லாக உள்ள கை கொடுத்து நம்ம அடுத்த ஹேண்டுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். டிசைனை வந்து உள்ளே வச்சு, ஏன்னா வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருந்து சிசர் எடுப்போம், இல்லை ஸ்கேல் எடுப்போம், ஏதாவது எடுத்துகிட்ருப்போம். ஸோ அப்போ வந்து அந்த த்ரெட்டில் மாட்டி நம்ம பண்ண ஒர்க் வந்து டேமேஜ் ஆகிடாமல் இந்த மாதிரி உள்ளே வச்சிடணும். நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதை உள்ளே வச்சு, அதே நேரத்தில் ரொம்ப சுருக்கமாகவும் வந்துடக்கூடாது. கரெக்டாக ஒரு 2 ஃபோல்டு அல்லது 3 ஃபோல்டு பண்ணிட்டால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. பண்ணி இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சுட்டு நம்ம ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஆரி ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்ட் யூஸ் பண்ணலனாலும் சில மெத்தட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா ஸ்டாண்டு வச்சே நம்ம எவ்வளோ கிராண்டான டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். இந்த டிசைன் வந்து நான் ஆல்ரெடி இது எப்படி பண்ணணும்னு நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் அந்த வீடியோ பாருங்கள்.
ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதில் வந்து இந்த கிராஸ் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து க்ராஸாக போடாமல் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். இந்த டைரக்ஷன் ஹேண்டோட டைரக்ஷன்லவோ அதுக்கு வந்து பேரலாக ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் கிடைக்கும். அதில் வந்து இடையில இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து இந்த 2 லைன்ஸ் வந்து மீட் பண்ணுது இல்லையா, 4 லைன்ஸ், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பீட் கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம கோதுமை மாதிரியே இருக்கும் இந்த பீடு, அந்த பீடு எடுத்துக்கிறேன். அது வந்து ஒவ்வொரு தடவையும் எடுத்து பண்ண தேவையில்லைன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு டைரக்ஷனில் இந்த கோதுமை பீட், சேம் அதே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது 2 சேம் பாயிண்ட்டும் சந்திக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அது ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பார்டர் போர்ஷன் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன். நார்மலாக 2 லைன் சரி, 1 லைன் வந்து சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் பார்டர். ஸோ 2 சைடும் பார்டர் கொடுத்த மாதிரி நம்பர் 4 பீட் கொடுத்துட்டு உள்ள அந்த மோட்டிஃப் மட்டும், அந்த மோட்டிஃப் ஆக்சுவலி நீங்கள் சாரீ பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம பீட் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதோட ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த ரவுண்ட் ஷேப்பாகவே அதை வந்து இது பண்ணிவிட்டு உள்ளே வந்து பீட் கொடுத்துருக்கேன். பீட் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.